ஆடு திருட்டில் ஈடுபட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்த பட்டதாரி இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். ரம்ஜான் பண்டிகையையொட்டி நல்ல விலை கிடைத்ததால் தொடர் ஆடு திருட்டில் ஈடுபட்டு இளைஞர்கள் சிக்கியது எப்படி? திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கண்ணமங்கலம், கல்பட்டு, சந்தவாசல், களம்பூர், பூசிமலை குப்பம், புதுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் ஆடு திருட்டு நடந்து வந்துள்ளது. இந்த நிலையில் கல்பட்டு கிராமத்தை சேர்ந்த தவசீலன் என்பவர் தனது ஆடு திருடு போய்விட்டதாக கண்ணமங்கலம் போலீசில் புகார் அளித்தார். இது மட்டுமின்றி ஆரணி தாலுகா மற்றும் சந்தவாசல் ஆகிய காவல் நிலையங்களிலும் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தார்கள். ஆடு திருட்டு தொடர்பாக ஏராளமான புகார்கள் வந்ததால் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகார் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைத்து படவேடு, சந்தவாசல், கல்பட்டு, கண்ணமங்கலம், புதுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆடுகளை திருடிய மர்ம நபர்களை போலீசார் வலைவீசி தேடி வந்தார்கள். அப்போது கல்பட்டு பகுதியில் சந்தேகத்திற்கிடமான வகையில் கார் ஒன்று இரவு நேரத்தில் சுற்றி வந்துள்ளதை போலீசார் சிசிடிவி பதிவு மூலம் கண்டுபிடித்துள்ளார்கள். அந்த காரின் பதிவு எண்ணை வைத்து தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். கண்ணமங்கலம் கொங்கரம்பட்டு கேட் அருகில் போலீசார் வாகன தணிக்கையில் சந்தேகத்திற்கிடமான காரை மடக்கி பிடித்து விசாரணை செய்தார்கள். காரில் இருந்த 4 பட்டதாரி இளைஞர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தங்கள் பாணியில் விசாரணை நடத்தினர். அவர்கள் ஆரணி அடுத்த குன்னத்தூர் கிராமத்தை சேர்ந்த சுரேன், ஸ்ரீராம், ராகுல், தினேஷ் என்பது தெரியவந்தது. அனைவரும் பட்டதாரிகள். இவர்கள் படவேடு, கல்பட்டு, வேட்டிகிரிபாளையம், சந்தவாசல், புதுப்பாளையம், ஆரணி ஆகிய பகுதிகளில் தொடர் ஆடு திருட்டில் ஈடுபட்டு வந்துள்ளார்கள். திருடிய ஆடுகளை சந்தையிலும் கறிக்கடைகளிலும் விற்று சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்துள்ளனர். ரம்ஜான் பண்டிகையால் நல்ல விலைக்கு ஆடுகள் போனதால் தொடர் ஆடு திருட்டில் ஈடுபட்டதாக வாக்குமூலம் அளித்துள்ளார்கள். இதையடுத்து நால்வரையும் கைது செய்த போலீசார் ஆடு திருட்டுக்கு பயன்படுத்திய சொகுசு காரையும் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து நால்வரையும் செய்யார் நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.